Hi dears, this is Pavitra. Welcome back to our YouTube channel Chemistry with Pavi. ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரியில் யூனிட் 1ல் வாட்டர் குவாலிட்டி பேராமீட்டர்ஸ். ஓகே, ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகேவா, எஸ்டர்டே கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாமா? ஓகே, எஸ்டர்டே கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 1 டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் அண்ட் இட்ஸ் ட்ரீட்மெண்ட். ஓகே, ஸோ அதில் டைப்ஸ் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ் இன் வாட்டர் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா, இம்ப்யூரிட்டி வாட்டர்னாவே அஃப்கோர்ஸ் அது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூரிஃபைடு வாட்டரும் இருக்கும், இம்ப்யூரிஃபைடு வாட்டர்ஸும் இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த இம்ப்யூரிட்டிஸ் வாட்டருடைய டைப்ஸ் எந்தெந்த இதுவில் நம்மளுக்கு வந்து வாட்டர் வந்து இம்ப்யூரி ஆகுது, அது வந்து பியூரிஃபை இல்லாமல் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் பயாலஜிக்கல் இம்ப்யூரிட்டிஸ் 3 பார்த்தோம். ஃபிசிக்கல் அப்படின்னாவே நம்ம அதில் சப்டாபிக் 2 பார்த்தோம். சஸ்பெண்டட் impurities like colloidal impurities அப்படின்னு 2 டாபிக் பார்த்தோம். ஓகேவா, ஸோ தென் கெமிக்கல் இம்ப்யூரிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிசால்வ்டு சால்ட்ஸ் லைக் என்ன பார்த்தோம், பைகார்பனேட்ஸு, சல்ஃபேட்டு, குளோரைடு. ஸோ இதெல்லாம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசால்வ்டு சால்ட்ஸில் வந்துடும். ஓகேவா, ஸோ பைகார்பனேட், சோடியம் பைகார்பனேட், பொட்டாசியம் பைகார்பனேட் இதெல்லாம் பார்த்தோம். ஓகேவா, டிசால்வ்டு கேஸஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் O2, கார்பன் டை ஆக்சைடு, H2S, SO2 இதெல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வாட்டரில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் அசிடிக்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா, ஸோ அப்போ இது என்ன ஆகும், இதெல்லாம் அந்த வாட்டரில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரோஷன் நடக்கிறத வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட் அப்படின்னாவே என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம். ஓகேவா, ஸோ கரோஷன் நடக்கிறத இன்னும் ஆக்சிலரேட் ஸ்பீடப் பண்ணி கொடுத்துரும் அப்படின்றத பார்த்தோம். பயாலஜிக்கல் இம்ப்யூரிட்டிஸ் லைக் ஃபங்கை, பாக்டீரியா, அதர் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணும், தண்ணியில் இருந்துச்சுன்னா டிசீஸை ஸ்ப்ரெட் பண்ணும்ல. ஸோ இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று கிளாஸில் பார்த்த டாபிக்ஸ். ஓகேவா, ஸோ ஓகே, டுடே வி ஆர் டிஸ்கஸ் அபவுட் வாட்டர் குவாலிட்டி பேராமீட்டர்ஸ். ஓகே, வாட்டர் குவாலிட்டி பேராமீட்டர்ஸ்னால் என்ன மேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் லைன் பை லைன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த இடத்துல எது புரியலையோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, சரி, ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். Okay, water quality parameters are measurable factors that determine the conditions of water and it is sustainability for various uses such as drinking, agriculture, industry and aquatic life. Okay, water quality parameters is nothing but water quality parameters na என்னது மேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த மெஷரபிள் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, மெஷரபிள் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வாட்டர் குவாலிட்டி பேராமீட்டர் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் குவாலிட்டி பேராமீட்டர்ஸை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டரோடையும் அக்ரிகல்ச்சர் வாட்டரோடைய கண்டிஷன்ஸை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிட்டர்மைன் பண்ணலாம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் குவாலிட்டி பேராமீட்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, then these parameters are generally classified into physical, chemical and biological categories. ஃபிசிக்கலாகவும் கெமிக்கலாகவும் அண்ட் பயாலஜிக்கல் கேட்டகரிஸில் நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் குவாலிட்டி பேராமீட்டர்ஸை கிளாஸிஃபைட் பண்ணுறாங்க. அண்ட் தென் தி ஃபாலோவிங்ஸ் ஆர் சம் இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ் ஆஃப் குவாலிட்டி ஆஃப் வாட்டர். நம்ம ஒரு 1 by 1 நம்ம ஒரு வாட்டர் குவாலிட்டி பேராமீட்டர்ஸும் ஒரு பேராமீட்டர்ஸை நம்ம 1 by 1 பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர். ஓகேவா, கலர் பார்த்து அந்த பேராமீட்டர் எப்படி வாட்டரில் இதுவாகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகேவா, கலர் திஸ் இஸ் ஒன் ஆஃப் ஃபிசிக்கல் பேராமீட்டர்ஸ். ஓகேவா, இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் பேராமீட்டர்ஸில் வர ஒன் கைண்ட் ஆஃப் பேராமீட்டர்ஸ் தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர். ஓகேவா, கலர் இஸ் எ ஷேட் இம்பேக்டட் பை ஆர்கானிக் ஆர் இன்ஆர்கானிக் மெட்டீரியல் விச் சேஞ்ச் தி அப்பியரன்ஸ் ஆஃப் தி வாட்டர். ஓகேவா, ஸோ ஓகே, அப்போ கலர் வந்து ஒரு தண்ணியில் வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா, ஒரு தண்ணி வந்து ஒயிட், நம்ம வாட்டர் அப்படின்னாவே அது டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். டிரான்ஸ்பரண்ட் கலர், வாட்டருக்கு ஆக்சுவலி கலரே கிடையாதுன்னு சொல்லி பார்த்துருப்போம். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி வாட்டருக்கு கலரே கிடையாது. அது தட் இஸ் டிரான்ஸ்பரண்ட் கலர், லைக் டிரான்ஸ்பரண்ட் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா,
ஸோ அந்த மாதிரி கலரை வச்சு தான் வந்து அந்த தண்ணி வந்து நல்ல தண்ணியா, இல்லை பியூரிஃபைடான வாட்டரா, இம்ப்யூரியாக இருக்கிற வாட்டரான்றதை நம்ம கலரை பேஸ் பண்ணி தான் சொல்லுவோம். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஓகேவா. கலர் இஸ் ஃபவுண்ட் மோஸ்ட்லி இன் சர்ஃபேஸ் வாட்டர். ஓகேவா. ஒரு தண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 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 பாட்டிலில் நம்ம தண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்த்த உடனே நம்மளுக்கு என்ன தான் தெரியும், அதனுடைய சர்ஃபேஸ் தான் தெரியும், மேலே தான் நம்ம பார்ப்போம். அந்த மேலே வந்து அந்த தண்ணியுடைய கலர் என்ன கலரில் இருக்குன்றதை பொறுத்து தான் அது பியூரிஃபையாக இருக்கா இல்லை இம்ப்யூரிட்டாக இருக்கா அப்படின்றத நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். ஓகேவா. தி கலர் ஆஃப் நேச்சுரல் வாட்டர் ரேஞ்ச் ஃப்ரம் பேல் ஸ்ட்ரா த்ரூ yellowish ப்ரௌன் டு டார்க் ப்ரௌன். ஓகேவா. அந்த கலருடைய நேச்சுரல் வாட்டர் ரேஞ்ச் வந்து எதுலேருந்து எது வரைக்கும் சேஞ்ச் ஆகிட்டே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேல் ஸ்ட்ரா. ஓகேவா. பேல் ஸ்ட்ரா அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஓகேவா. பேல் ஸ்ட்ரா அப்படின்றது வைக்கோல் கலர். வைக்கோல் இருக்கும்ல, நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, மாட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணாங்களா வைக்கோல், அந்த கலர்லேருந்து என்ன கலருக்கு சேஞ்ச் ஆகும், yellowish ப்ரௌன்லேருந்து டார்க் ப்ரௌன் வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் டிரான்ஸ்பரண்ட்லேருந்து இந்த கலர் வரைக்கும் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. திஸ் இஸ் கலர் பேராமீட்டர்ஸ். ஓகே. அண்ட் தென் இதனுடைய சோர்ஸஸ் பார்க்கலாம். ஓகேவா. சோர்ஸஸ் பார்க்கும்போது லைக் ஆர்கானிக் சோர்ஸஸ் இருக்குது, இன்ஆர்கானிக் சோர்ஸஸ் இருக்குது. ஆர்கானிக் சோர்ஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹல்க். ஓகே. ஹல்க் அப்படின்றது என்னது, இது லைக் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹல்கே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். ஓகேவா. அல்ஜி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. ஸோ இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும், வி ஆர் நோன் பாசி அப்படின்னு சொல்லுவோம். டேனின். ஓகே. டேனின் அப்படின்றது ஒன் ஆஃப் த கெமிக்கல். ஓகேவா. ஸோ இந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஹியூமிக் காம்பவுண்ட்ஸு, ஆர்கானிக் டை. ஓகேவா. டை எல்லாம் இருக்குல்ல, லைக் ஆர்கானிக் டைனா என்ன சொல்லுவோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஹென்னா சொல்லலாமா. ஸோ என்னாலாம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஆர்கானிக் டைஸ். ஓகேவா. இதெல்லாம் எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் சோர்சஸ் வரும். ஓகேவா. இதெல்லாம் 2 மார்க்கில் கேட்பாங்க. ஓகேவா. வாட்டர் குவாலிட்டி பேராமீட்டர், ஷார்ட் நோட்ஸ் ஆன் வாட்டர் குவாலிட்டி பேராமீட்டர்ஸ் அப்படின்னு போட்டுட்டு கலருக்கு எழுதுங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த ஒன் பை ஒன் ஐ திங்க் ஒரு 10 or 8 பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம சிலபஸில் இருக்குது. ஓகேவா. நான் 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க, 2 மார்க்ஸில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா. தென் இன்ஆர்கானிக் சோர்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது அயன். ஓகேவா. அயன்னு, அதுக்கப்புறம் மெக்னீஷியம். ஓகேவா. இன்ஆர்கானிக் சோர்சஸ்ன்னு பார்க்கும்போது அயனு, அதுக்கப்புறம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேங்கனீஸ் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் அண்ட் இன்ஆர்கானிக் டைஸ் ஃப்ரம் வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இது பண்ணுறாங்க. ஓகேவா. இதெல்லாம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் சோர்சஸில் வரும். தென் என்னுடைய சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வேரியேஷன் இன் கலர் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த சேம் சோர்ஸ் வித் டைம் சர்வ்ஸ் அஸ் இண்டெக்ஸ் ஆஃப் குவாலிட்டி ஆஃப் தி வாட்டர். ஓகேவா. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆஃப் குவாலிட்டி ஆஃப் வாட்டர், அதனுடைய குவாலிட்டி ஆஃப் வாட்டர் தான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் yellowish டிங்க். ஓகே. yellowish டிங்க் அந்த ஷேடில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை எதை இண்டிகேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் அப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோமியமும் ஆர்கானிக் மேட்டர்ஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்றது அர்த்தம். இதே yellowish ரெட் கலரில் தண்ணி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிகேட் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் அயன். ஓகே. அயன் வந்து இண்டிகேட் பண்ண அந்த தண்ணியில் அயன் இருக்குது அப்படின்றது அர்த்தம். ரெட் ப்ரௌனில் இருந்துச்சுன்னா இண்டிகேட் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் பிடி மேட்டர்ஸ். ஓகேவா. ஸோ இதெல்லாம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகன்ஸில் வரக்கூடிய ஒன்றாகும். ஓகேவா. தென் இதனுடைய எப்படி வந்து அந்த கலரை வந்து அந்த இம்ப்யூரியாக இருக்கிற அந்த தண்ணி வந்து நம்ம எப்படி வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் கலர் ப்ரொடியூசிங் மெட்டீரியல்ஸ் ஆர் ரிமூவ்டு பை கொயாகுலேஷன்ஸ். ஓகே. கொயாகுலேஷன்ஸ் அப்படின்னா ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறது, தமிழில் வந்து உறைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. என்ன சொல்லுவாங்க, உறைதல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறது மூலமா. ஓகேவா. அண்ட் தென் செட்டில் டவுன் பண்ணுறது மூலமாக அட்சாப்ஷன் லைக் கார்பன் சார்கோல் எல்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து தண்ணியில் போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் அது என்ன பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சார்ப் பண்ணி வச்சுக்கோம். ஓகேவா. தென் ஃபில்ட்ரு பண்ணுறது மூலமாக நம்ம அந்த இம்ப்யூரியை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே.
ஓகே. தென் டேஸ்ட் அண்ட் ஓடர்ஸ் இது ஒன் ஆஃப் த பேராமீட்டர்ஸ். ஓகே. டேஸ்ட்னா என்னது? டேஸ்ட் இஸ் தி சென்சேஷன் ஆஃப் ஃப்ளேவர். ஓகே. ஃப்ளேவர் பெர்சீவ்ட் இன் தி மவுத் இன் தி அண்ட் த்ரோட் ஆன் கான்டாக்ட் வித் சப்ஸ்டன்ஸ். ஓகே. டேஸ்ட்னா என்ன? டேஸ்ட் சாப்பிட்றோம்ல அதுதான் நம்ம என்ன பண்ணுவோம், அது ஒன் ஆஃப் த சென்சேஷன். ஓகே. சென்சேஷனில் வரும். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது மூலயமா நம்ம ப்ரிசீவ் பண்ணுறோம், மவுத் மூலயமா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஓடர் அப்படின்னு பார்க்கும்போது ஓடர் அப்படின்னாவே என்னது? ஸ்மெல்லு. ஓகேவா. ஸோ இது வந்து என்ன ஆகும், சென்ட் காஸ்ட் பை மோர் வாலடைஸ்டு கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் தட் ஆர் ஜென்ரலி ஃபவுண்ட் இன் லோ கான்சன்ட்ரேஷன். எங்கே இது எங்கே வந்து நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே ஃபவுண்ட் இன் லோ கான்சன்ட்ரேஷனில் தான் அந்த ஸ்மெல் நம்ம ஸ்மெல் பண்ணி பார்க்குறோம்ல. ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னா லோ கான்சன்ட்ரேஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. தென் சோர்ஸஸ் பார்க்கும்போது ஆர்கானிக் சோர்ஸஸ் லைக் இன்ஆர்கானிக் சோர்ஸஸ் அண்ட் டூ சோர்ஸஸ் இருக்குது. ஸோ ஆர்கானிக் அல்ஜ் அண்ட் டிசைனிங் வெஜிடேஷன் எக்ஸெட்ரா. இன்ஆர்கானிக் சோர்ஸஸ் பார்க்கும்போது மெர்கப்டன்ஸ், அமைன் அண்டு சல்ஃபைடு இதெல்லாம் கெமிக்கல்ஸ். ஓகேவா. இதெல்லாம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் சோர்ஸஸில் வரும். ஓகேவா. ஓகே. தென் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்அக்ரியபிள் ஓடர்ஸ் அண்ட் டேஸ்ட் அப்ஜெக்ஷனபிள் ஆஃப் வேரியஸ் இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ்க்கு டேஸ்ட்டையும் ஓடரையும் யூஸ் பண்ணுவாங்க. ஃபுட் ப்ராடக்ட்ஸுக்கு, பீவரேஜஸ்க்கு, டெக்ஸ்டைல்ஸு, பேப்பரு, பல்ப்பு இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டையும் ஓடர்ஸையும் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஓடர்ஸ் இன் நேச்சுரல் வாட்டர்ஸ் ஆர் ஆர்கானிக் நேச்சர் எக்ஸப்ட் H2S இஸ் ஒன் ஆஃப் த கேஸ். ஓகேவா. ஸோ இதை தவிர்த்து மீதி எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி ஓடர்ஸ் நேச்சுரல் வாட்டர்ஸ் ஆர் ஆர்கானிக் இன் நேச்சர்ஸ். ஓகேவா. தென் எப்படி வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ்ட் பை ஹேரேஷன் அண்ட் ஆக்டிவேட்டட் கார்பன் ட்ரீட்மெண்ட். ஹேரேஷன் அப்படின்னா ஃபோர்ஸாக ஏரை வந்து உள்ளே அனுப்பி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட் ஓடர் ஸ்மெல்லையும் அந்த ஸ்மெல்லையும் என்ன பண்ணுவாங்கன்னா ரிமூவ் பண்ணுவாங்க. கெட்டதாக இருக்கிறது. ஓகேவா. அயனை ரிமூவ் பண்ணுறதுக்கு கெமிக்கல் மெத்தட்ஸ் லைக் ஆக்சிடேஷன், குளோரினேஷன், ப்ரிசிபிடேஷன். ஸோ இதெல்லாம் ஆக்சிடேஷன்ஸ் we are known. குளோரினேஷன்ன்றதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேவா. பிரேக் பாயிண்ட் குளோரினேஷன் அப்படின்னு ஒரு டாப்பிக்கே உங்களுக்கு வரும். ஓகேவா. அதில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அண்ட் தென் ப்ரிசிபிடேஷன்ஸ் யூஸ் பண்ணி ப்ரிசிபிடேஷன்ஸ் மீன் கீழே செட்டில் ஆகிடும். ஓகேவா. கெட்டதெல்லாம். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த டேஸ்ட்டையும் ஓடரையும் ரிமூவ் பண்ணுவாங்க. ஓகேவா. ஓகே. தேங்க்யூ. ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த இடத்துல புரியல, எதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு புரியல அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ரிப்ளை டு ஆல் த கமெண்ட்ஸ். ஓகே. தேங்க்யூ. ஹாவ் எ நைஸ் டே.